மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கையில் மாநில பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவர்களுக்கு 85% இடஒதுக்கீடு வழங்கிய தமிழக அரசின் அரசாணை ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்த தீர்மானமே ஜனாதிபதிக்கு போய் சேர்ந்ததா என்று கூட தெரியவில்லை. அது எந்த மட்டத்திலே கிடக்கிறது, மத்தியில் அரசாங்கத்தில் இருக்கிறதா அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதா என்கிற விவரம் கூட நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. எனவே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு கேட்கிற அந்த தீர்மானங்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் ஒப்புதல் தர வேண்டும். அதற்கு மத்திய அரசு அவருக்கு அனுப்ப வேண்டும், பரிந்துரை செய்ய வேண்டும். அதை தமிழ்நாடு அரசாங்கம் வற்புறுத்த வேண்டும். +2 அந்த +1 படித்தவன் இந்த ஆண்டு +2. ஆகவே இந்த ஆண்டும் விதிவிலக்கு பெற்றிருக்க வேண்டும். அப்படி விதிவிலக்கு பெறாத நிலையில் இங்கே தமிழகத்திலே ஸ்டேட் போர்டு எழுதிய மாணவர்களுக்கு 85% என்ற அதை உத்தரவாதப்படுத்துவதற்கு காரணங்களை சுட்டிக்காட்டி இந்த ஆண்டுதான் பாடத்திட்டத்தை மாற்றியிருக்கிறோம். கடந்த ஆண்டு +1 படித்த மாணவர்கள் தான் இந்த ஆண்டு +2 எழுதி நீட் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இந்த சட்ட ரீதியாக அந்த விதிவிலக்கு பெறுவதற்கு மத்திய மாநில அரசாங்கம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று மக்கள் கூட்டணி சார்பாக மாநில அரசாங்கத்தை வற்புறுத்துகிறோம். நீட் தேர்வுக்கான விலக்கு கோரிய சட்டத்திற்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறுவதற்குரிய முயற்சிகளை தீவிரமாக தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். உடனடியாக முதல்வர் அவர்களே பிரதமர் அவர்களை நேரிலே சந்தித்து நீட் தேர்வுக்கான விலக்கை பெற வேண்டும், அந்த சட்டத்திற்குரிய ஒப்புதலை பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஒட்டுமொத்தமாக உயர்கல்வியிலே தமிழகத்தினுடைய மாநில உரிமையில் பறிக்கிறது. அதனால் நான் நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வு மூலமாக நீ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சேர்க்கணும், நீ பிஏ பிஎஸ்சியில் சேர்க்கணும், ஆயுஷ் மாணவர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க இது மாநில உரிமையில் அப்பட்டமாக மீறுகின்ற செயல். அப்போ இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கணும். அதே போல் இப்போ ஆந்திராவில் அந்த மாநிலத்தில் உள்ள மாணவர்களுடைய அந்த அரசுடைய இடங்களை அந்த மாநிலத்து மாணவர்கள் மட்டும்தான் எடுக்க முடியும். அதே போலவே தமிழகத்திலையும் ஆந்திரா மாதிரி சட்டம் கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளநிலை முதுநிலை உயர்சிறப்பு மருத்துவர்கள் இடங்கள் அனைத்துமே தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கே என்பதை உத்தரவாதப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்.